இன்றைக்கி வீடெல்லாம் க்ளீன் பண்ணி துடைக்க வேண்டிய வேலை இருக்குது அப்படிங்கிறதால ஆஃப்டர்நூன் லன்ச் பாக்ஸை கொஞ்சம் சிம்பிளாக ரெடி பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். லன்ச் பாக்ஸுக்கு தோசையும் கார சட்னியும் வச்சிடலான்னு இதை நைட்டே பிளான் பண்ணியாச்சு. பட் காலையில் வந்தோடனே ஒரு திடீர் ஞானோதயம், கேரட் தோசை ரெடி பண்ணிட்டேன். கேரட் கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நல்லா கெட்டியான மாவு கூட கலந்தோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இதுக்கு சைடிஷ் வெங்காயம், தக்காளி, வரமிளகா, பொட்டுக்கடலை எல்லாமே சேர்த்து நல்லெண்ணெயில் வதக்கிட்டு ஆறின பிறகு மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோன்னா சட்னி சூப்பராக ரெடி ஆகிடும். தேங்காய் சேர்க்காமல் பொட்டுக்கடலை சேர்க்கறதுக்கு ரீசன் ஆஃப்டர்நூன் வரைக்கும் கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும் அப்படிங்கிறதால தான். சாய்க்குட்டிக்கு குட்டி குட்டி தோசையாக ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா ஆஃப்டர்நூன் லஞ்சை கொஞ்சம் சீக்கிரமாகவே கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். லஞ்செல்லாம் பேக் பண்ணிவிட்டேன். பசங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறமா வீட்டில் உள்ள க்ளீனிங் ஒர்க் எல்லாமே பார்க்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.